ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு 5 விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையிலே ஆரம்பித்து நைட்டு தான் முடியும். அதனால் ஃபஸ்ட் நம்ம காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்திரிக்கிறது தான். நம்ம வந்து காலையில் கண்டிப்பாக சீக்கிரமாக எந்திரிக்கணும். சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நம்ம அந்த நாள் ஃபுல்லுமே ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட வேலை எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறோன்னா ஒரு 6 மணிக்கு நம்ம அலாரம் வச்சுருக்கிறோன்னா கண்டிப்பாக 6:30க்குலாம் எந்திரிக்கக்கூடாது. 6:30க்கு எந்திரிச்சோன்னா நமக்கு வந்து ½ அன் ஹவர் நம்ம வேலை எல்லாமே டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ½ அன் ஹவர் டிலே ஆகும்போது நம்ம ஒர்க்குக்கு போகிறது டிலே ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கில் வந்து அந்த டென்ஷன் ஒர்க்கில் தெரியும். வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறதா இருந்தாலுமே நமக்குன்னு சில வேலைகள் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து கரெக்டாக சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோன்னா நம்ம வேலை எல்லாமே சரியாக செய்வோம். நம்ம லேட்டாக எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஏதோ கிடச்சதை சாப்பிடுவோம். கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்க மாட்டோம். ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிடுவோமே தவிர கண்டிப்பாக ஹெல்த்தியாக எடுத்துக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக எந்திரிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். சீக்கிரமாக எந்திரிக்கணும்னா கண்டிப்பாக நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கணும். கண்டிப்பாக நைட்டு சாப்பாடை வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டு மேக்ஸிமம் 9 மணி அல்லது 10 மணிக்கு தூங்க போகிறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து எவ்வளோ லேட்டாக தூங்குறோமோ கண்டிப்பாக நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கும் அவ்வளோ லேட் ஆகும். அதனால் நைட்டு ஃபஸ்ட் நம்ம தூங்குறது ரொம்பவே முக்கியம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 to 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம எப்போவுமே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க மிஷின் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கும்போது தான் அந்த பாடி வந்து அடுத்த நாள் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளானிங். ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத முந்தின நாளே நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணி வைக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணாதான் அந்த வேலை பார்த்திங்கன்னா கரெக்டாக முடியும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம காலையிலே போய் எந்திரிச்சு நின்றுட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கே பாதி டைம் போயிடும். நம்ம முந்தின நாள் நம்ம யோசித்து வச்சிட்டோம்னா காலையிலே போனோடனே கரெக்டாக அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை நமக்கு ஏதாவது இருக்குனாலும் அப்படி தான். அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முந்தின நாளே எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம போகிற அவசரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரிலாக்ஸாக போகணுன்னா கண்டிப்பாக முந்தின நாளே எல்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த வேலையுமே நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை வந்து சரியான முறையில் செலவிடுது. இது ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் ஒதுக்கணும். நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து நான் கிச்சனுக்கு போனேன்னா நம்ம வந்து சமையலை வந்து ஒரு டைமுக்குள்ளே முடிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லுமே கிச்சனில் இருந்துட்டுக்கணும் அவசியம் கிடையாது. காலையில் சமையல் வேலை முடித்தோமா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சின்ன வேலைகள் இருக்கும். ஒர்க் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் போகிற வேலை இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து ஒவ்வொரு வேலையும் முடிக்கணும். இப்போ லேடிஸ்க்கு ஏஜ் ஆக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மறதி அதிகமாக இருக்கும். நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு செய்யும் போது நம்ம கண்டிப்பாக மறந்துடாமல் எல்லா வேலையுமே மிஸ் பண்ணாமல் செய்வோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சீக்ரெட்ஸை வந்து கண்டிப்பாக யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன சீக்ரெட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட முடியாது. நம்ம வந்து அப்படி சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அப்படி அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா நம்மளாலே நம்மளோட ரகசியத்தை பாதுகாத்து வைக்க முடியாத போது கண்டிப்பாக அவங்களாலே பாதுகாத்து வைக்க முடியாது. அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே அந்த விஷயம் போய்கிட்டே இருக்கும். சில பேர்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அப்படி நம்மகிட்ட நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு அவங்க ஏதாவது பேசி நம்மகிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம எந்தவித ரகசியங்களையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது. நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயமும் நடந்திருக்கும், கெட்ட விஷயமும் நடந்திருக்கும். எப்போவுமே நம்ம வந்து கெட்ட விஷயத்தை நினச்சி மட்டுமே கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு அப்படி ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் இருந்து நல்ல விஷயங்களை நினச்சி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி மோட்டிவேட் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். நம்ம வந்து எப்போவுமே கெட்டதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்த்தும் அதனால் ஸ்பாயில் ஆகும். நம்மளோட ஃபேமிலியுமே நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியாத சூழ்நிலை வரும். நம்ம வந்து எப்போவுமே வந்து வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு கண்டிப்பாக அதே இதில் அடுத்தது நிற்க போகிறது கிடையாது. அப்படி ஒவ்வொரு நாள் போக கடந்து போயிட்டு தான் இருக்குது எல்லா விஷயமே. அதனால் வந்து எல்லாத்தையுமே நினச்சி நம்ம வந்து நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.